இந்த உலகத்தில் மொத்தமாக 7100 லாங்குவேஜ் இருக்குது. அந்த 7100 லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் காமனாக ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இப்போ கூட நீங்கள் யார்கிட்டயாச்சும் பேசுகிறப்போ 65% அந்த லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுறீங்க. அது என்ன லாங்குவேஜ் தெரியுமா? அந்த லாங்குவேஜ் தான் பாடி லாங்குவேஜ். இந்த பாடி லாங்குவேஜ் நமக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூதாதையர்களான இந்த கற்கால மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து தான் வந்துச்சு. அவங்களுக்கு மொழி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாத்தையுமே உடல் அசைவுகளை வச்சு தான் அவங்க பேசிப்பாங்க. தூரத்தில் இருக்க ஒரு கூப்பிடணும்னா ஊன்னு கத்தலாம், ஆனால் எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி வேணும், அங்கே ஏதோ இருக்குது, இங்கே வா போகலாம், அப்படிலாம் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி லாங்குவேஜ் தானே. அதுக்கு இப்போ கூட இருக்க ஒரு ப்ரூவன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பயுமே நமக்கு ஆமா இல்லை அப்படின்னா ஆமாக்கு இப்படி தலையாட்டணும், இல்லைக்கு இப்படி தலையாட்டணும் நமக்கு யாருமே சொல்லித்தரல. ஆனால் அது நமக்கு எப்படி தெரிஞ்சுது? அது நம்ம ஜீனில் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடி லாங்குவேஜை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி நம்ம இவ்வளோ ஹைட் வளரணும், இவ்வளோ கலராக இருக்கணும், இவ்வளோ தான் நமக்கு தாடி வளரணும், பொண்ணாக இருந்தால் இவ்வளோ தான் நமக்கு நீட்டாக முடி வளரணும், இதெல்லாம் நம்ம ஹார்மோன்ஸ் முடிவு பண்ணுதோ, அதே மாதிரி இந்த பாடி லாங்குவேஜையும் அந்த ஹார்மோன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இது நம்மளால் நம்ம பாடி லாங்குவேஜை கண்ட்ரோலே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின்டு ஸ்பை, இந்த ஏஜென்ட் டீனா, அவங்களாலாம் கண்டிப்பாக அந்த பாடி லாங்குவேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் பாடி லாங்குவேஜில் இருக்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வித் மீ ஹரி, நீங்களும் அதை கேட்க போகிறீங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் சின்னதாக ஒன்று கிடைக்கும்ல வர. இப்போ அந்த ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன, ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுலேருந்து போயிடுவோம். இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு இருக்குது. நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஒரு கேள்வி கேட்டுட்டு அவங்க அதுக்கு யோசிச்சு பதில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யோசிக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்து யோசிப்போம்ல, அப்படி மேலே பார்க்குறப்போ அவங்க கண்ணை நல்லா நோட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரைட் சைடு அந்த கண்ணு போச்சு அப்படின்னா அவங்க உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். அதுவே லெஃப்ட் சைடு போச்சு அப்படின்னா அவங்க பொய் சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். இது நடா பூச்சி கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு மூளை 2 பார்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? அதில் ரைட் சைடு பிரெயின் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மேக்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எதனா நம்மளோட இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிற விஷயம் எல்லாமே ரைட் சைடு பிரெயினில் தான் இருக்குமோ. ஸோ அதனால் நடந்த ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னா கூட அவங்க ரைட் சைடில் இருக்க மூலையிலேருந்து தான் அந்த விஷயம் வரணும். அதனால் ஆப்வியஸாக அவங்க மைண்டு அவங்க கண்ணு அந்த சைடு போகும். அதுவே லெஃப்ட் சைடு பிரெயின் தலைமை எதுக்கெலாம் ஒர்க் ஆகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், கவிதை எழுதுறதா இருக்கட்டும், ட்ராயிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கிரியேட்டிவான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே லெஃப்ட் சைடு பிரெயின் தான், ஓகேவா? ஸோ அதனால் பொய்யும் ஒரு கிரியேட்டிவான விஷயம் தான். ஸோ அதனால் அவங்க லெஃப்ட் சைடு பார்த்தாங்கன்னா பொய் சொல்ல போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ். அந்த ஐப்ரோஸை வச்சு நம்ம எதுனால என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஐப்ரோஸை நம்ம ரொம்ப சோகமாக இருந்தாவோ இல்லை ஒரு ஆச்சரியப்பட்டவோ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக நார்மலாக இருக்கும் போது யாரும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசும்போது ஐப்ரோஸை யூஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பேசுறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பேசுறது கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்தில் சொல்லுங்க அப்படின்னு கழுத்தில் வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கையை வச்சு பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் பண்ணாலும் நீங்கள் பேசுறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி உங்கள்கிட்ட பேசும்போது பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் பேசவே தேவையில்ல. நம்ம பேசுகிறவங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம பேசணும், ஓகேவா? அதனால் அந்த இடத்த விட்டு அப்படியே கட் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்கு வருவோம். இந்த கை இருக்குல்ல, இந்த கையில் ரொம்ப நிறையா முக்கியமான மேட்டர்லாம் இருக்குது. இப்போ நம்ம யார்ட்டையாவது பேசும்போது நம்ம கை கட்டி நிற்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு டிஃபென்சிவ் மோட்லேயே இருக்கோம், ஓகேவா? அவங்கள்ட்ட நம்ம எதையோ சொல்லக்கூடாது, எதையோ மறைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு இடத்துல லெஸ் கான்ஃபிடென்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கை கட்டி நம்ம நம்மளோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால தான் போலீஸ்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா கை கட்டாத கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவை எல்லாமே உங்கள்கிட்ட உண்மை தான். ஸோ கை கட்டினா ஒரு டிஃபென்சிவ் மோடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சைக்காலஜி தெரியும். இதனால தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் எல்லா இடத்துலையுமே அந்த அக்யூஸ்ட்லாம் உட்கார வைக்கிறாங்களே, அந்த சேரில் ஆர்ம் ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக அப்படி கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக நிறைய விஷயத்தை யோசிச்சு சொல்ல முடியும். அதுவே நம்ம ஒரு கையை எதுலேயும் வைக்காமல் நம்ம உடம்புல வச்சுக்கிறோன்னா ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே காலுக்கு வருவோம். காலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் உங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே க்ரஷ் ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலில் இருக்கீங்க. அந்த மாலில் இருக்கப்போ அவங்கள்ட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க டோ உங்களை ஃபேஸ் பண்ணிருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன். உங்களை போய் ஃபேஸ் பண்ணி இல்லாமல் அது வேற
எங்கேயாவது ஃபேஸ் பண்ணி இப்படி சும்மா திரும்பி உங்களுக்கு பதில் சொல்லிருந்தாங்கன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி இப்போ தான் வரப்போகிற ஒரு போனஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ்க்கே வந்திருக்கிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சூப்பர் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக நின்று எதனா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஜோக்கு கிராக் ஆகி நீங்கள் எல்லாருமே வேன்னு சிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சிரிக்கிறப்போ யார் யாரை பார்த்து சிரிக்கிறான்னு நோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம், நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்த்து தான் நம்ம சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோமா. ஏன்னா அந்த சந்தோஷத்தை நம்ம அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவோமா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குரூப்பாக சேர்ந்து சிரிக்கும் போது யார் யாரை பார்த்து சிரிக்கிறான்னு வச்சு யாருக்கு யார் மேலே ஒரு கண்ணு அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு யார் யார் மேலாம் கண்ணுன்றதையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறது. This is Hari signing off. Bye.